ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற அப்டேட், அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, இது எப்போ வந்து லான்ச் ஆகுது, இப்போதைக்கு லான்ச் ஆகலை, எப்போ வந்து லான்ச் ஆகுது, இது என்னென்ன கண்ட்ரீஸில் லான்ச் ஆகியிருக்கு, யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதில் அப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து கிரியேட்டர்னுடைய ஒரு க்ரைட்டேரியாலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு அப்டேட் பாலிசியோ அவங்க வந்து எந்த விதமாகவும் கொண்டு வரல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேமை வந்து இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்க அப்டேட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று எல்லா கிரியேட்டருக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் இப்போ வந்து நியூவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ், அதாவது இந்த க்ரைட்டேரியாவை 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணாத கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. பட் இப்போ யூடியூப் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கும் வரும். அதே மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு அந்த கிரியேட்டர்னால ஏர்ன் பண்ண முடியாது. நிறைய பேர் நினைக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது எப்படி என்னால் ஏர்ன் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து யூடியூப் தரப்பில் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக மானிட்டேஷனுக்கான க்ரைட்டேரியாவை ரீச் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கும் ஒரு பாதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 45% வந்து யூடியூப்க்கு, அதுக்கப்புறம் 55% உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் அடுத்த வருடம் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். எல்லா வீடியோஸ்லையும் நீங்களும் பார்த்துட்டு இவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே சொல்லிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. பட் இந்த மாதிரியான அப்டேட் வந்து இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருச்சு. அதே மாதிரி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 2021 மிட் இயரில், அதாவது மிடில் இயரில் ஏதாவது ஒரு மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வருது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறோம். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாத சின்ன சேனல்ஸ்க்கும் கொடுப்போம். பட் கொடுக்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவென்யூ எல்லாமே யூடியூப் தரப்பில் எடுத்துக்கிடுவாங்க. யூடியூப் தரப்பில் எடுத்துக்கிறதால அந்த கிரியேட்டருக்கு எந்த விதமான ஷேரும் போகாது. மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஷேர் எல்லாமே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால யூடியூபர்ஸ்க்கு என்னடா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா மெயினாக அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஃபிக்ஸடாக அந்த ஆட் வந்து கண்டிப்பாக ஓடி ஆகும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயினான ரீசனே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம என்ன தான் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் பண்ணாலும் யூடியூப் தரப்பில் கரெக்டாக கொடுக்குறாங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஆட்ஸ் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக ஷோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற காரணம்லாம் இருக்குது. அது போக இப்போ வந்து எல்லாருக்குமே, அதாவது சும்மா ஒரு கிரியேட்டர் மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து சும்மா ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகுது. அந்த ஆட்ஸ் ப்ளேஸ் ஆகிறதால அவங்களுக்கு எந்த வித லாபமும் கிடையாது. யூடியூப்க்கு கண்டிப்பாக லாபம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுபடி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கம்மியாகும், ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று டவுன் ஆகும். முந்தி இருந்த ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் கிளியராக சொல்லிட்டேன். இது வந்து லான்ச் ஆகலை இப்போதைக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2021 எப்போவாவது சில ஒரு எந்த மாதத்துலையாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இப்போ தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷத்தில் லான்ச் பண்ணுவாங்க. இது என்னென்ன மாதிரி செயல்படுது, இது எதனால் டிஸ்அட்வான்டேஜஸாக யூடியூப்பில் மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும், நான் குயிக்காக மானிட்டேஷன் எனேபிள் ஆக்கிட்டால் இதெல்லாம் சால்வ் ஆகிருங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க.
மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா எப்பவும் போல தான் இருக்கும். மானிட்டேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஏர்னிங்ஸ் டவுன் ஆகுறதால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வைக்கிறதுல ஒரு டவுட் வந்து ஏற்படும். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. யூடியூப் வந்து கண்டிப்பாக இதை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுனால கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வரேன் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.